வெல்கம் டு தியாஸ் குக்கிங் vlog. இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போட போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஸ்ட்ரீட் ஃபுட்டில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டு அதே பக்குவத்தில் எவ்வளோ ஈஸியாக எக் ஃப்ரைட் ரைஸ் நம்ம வீட்டில் செய்யலாம் அப்படிங்கிறது தான் உங்களுக்காக நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் ரைஸ் வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரைஸ் வெந்து வரும்போது உப்பு பிடிச்சி வரும். இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட போகிறோம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி இதை கொதிக்க விட்டுருங்க. நல்லா தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறமா 1/2 kg ரைஸ் பாஸ்மதி ரைஸை 30 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். அதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். 1 மினிட்டுக்கு அப்புறமா ஃப்ளேமை மீடியம்லேருந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றி 7 நிமிஷம் கரெக்டாக இதை குக் பண்ண விடுங்க. 7 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். பாருங்கள், ரைஸ் எல்லாம் 90% அளவுக்கு தான் வெந்திருக்கணும். ரைஸ் கம்ப்ளீட்டாக குக் ஆகக்கூடாது. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. ரைஸை இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை கம்ப்ளீட்டாக கூல் பண்ண விடணும். இந்த மாதிரி செய்கிறதுனால ரைஸ் மிக்ஸ் பண்ணும்போது ரைஸ் உடையாமல் வரும். இப்போ நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பேன் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 10 போல் பூண்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. 1/4 இன்ச் சைஸ் இஞ்சியை பொடியாக நறுக்கி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை 10 செகண்டுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சாட்டே பண்ணுங்கள். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஸ்ப்ரிங் ஆனியனோட ஒயிட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா 30 செகண்ட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா சாட்டே பண்ணுங்கள். லைட் பிங்க் கலர் ஆனால் போதும். ஒரு பச்சை மிளகாயை சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே காய்ஞ்ச மிளகாயும் ஒன்று சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 10 செகண்டுக்கு நல்லா சாட்டே பண்ணுங்கள். இப்போ ஃப்ளேமை அட்ஜஸ்ட் பண்ணி மீடியம்லேருந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றி ஒவ்வொரு வெஜிடபிளும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 10 போல் பீன்ஸை சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன சைஸ் கேரட்டையும் சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 100 கிராம் அளவு கோஸ், ஒரு சின்ன சைஸ் கேப்சிகம், குடைமிளகாய், இது எல்லாமே நல்லா சாட்டே பண்ணுங்கள். 1 மினிட் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சாட்டே பண்ணுங்கள். வெஜிடபிள்ஸ் கம்ப்ளீட்டாக குக் ஆகிடக்கூடாது. 85லேருந்து 90% அளவுக்கு தான் குக் ஆகிருக்கணும். இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஃப்ளேமை அட்ஜஸ்ட் பண்ணி மீடியம்லேருந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றி இந்த வெஜிடபிள்ஸை குக் பண்ண விடலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் போல் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண விடுங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், வெஜிடபிள்ஸ்லாம் குக் ஆகிடுச்சு. 85%லேருந்து 90% அளவுக்கு தான் குக் ஆகிருக்கணும். கம்ப்ளீட்டாக குக் ஆகக்கூடாது. கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் இருக்கணும். இப்போது இந்த வெஜிடபிள் எல்லாம் ஒரு கார்னருக்கு நல்லா மூவ் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த சைடில் 6 முட்டை எடுத்திருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 30 செகண்ட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் அப்படி இருக்கட்டும். இப்போ 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த எக்கோட டெக்ஸ்சர் நல்லா சாஃப்ட் ஆகணும். அந்த அளவு வர அளவுக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு சாஃப்டானதும் இந்த வெஜிடபிள்ஸோடு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்ல அரோமா எல்லாமே இன்ஃப்யூஸ் ஆகும். அடுத்ததாக மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்பைஸ் அதிகமாக பிடிக்கும்னா இன்னும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன்.
சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. டார்க் சோயா சாஸாக இருந்தால் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு நான் இப்போ ஆட் பண்ணலை. ஆல்ரெடி நம்ம எக்கில் ஆட் பண்ணியிருக்கோம், வெஜிடபிள்ஸ்லையும் ஆட் பண்ணியிருக்கோம், ரைஸ் குக் பண்ணும்போதும் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் லாஸ்ட்டாக நம்ம உப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லையா பாஸ்மதி ரைஸ் குக் பண்ணி அதை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை ஆட் பண்ணி லோ ஃப்ளேமுக்கு மாற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ண விடுங்க. ஏன்னா டக்குன்னு அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் லோ ஃப்ளேமில் மாற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் நான் ஆட் பண்ண போகிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கான்னு சரி பார்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்கனால நான் ஆட் பண்ணலை. இது கூடவே ஸ்ப்ரிங் ஆனியன் க்ரீன் பார்ட் அதையும் இதில் ஆட் பண்ணி இப்போ ஃப்ளேமை ஹை ஃப்ளேமுக்கு மாற்றி குயிக்காக இதை மிக்ஸ் பண்ணணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு சிலர் எக் பொடி மாஸ் தனியாக ரெடி பண்ணி இந்த குக்டு ரைஸோடு ஆட் பண்ணுவாங்க. பட் நம்ம இங்கே டைரெக்டாகவே முட்டையை வெஜிடபிள்ஸோடு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இதுக்கு ஒரு தனி மனம் இருக்கும். இந்த எக் ஃப்ரைட் ரைஸை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரீட் ஃபுட்டில் கிடைக்கிற அதே டேஸ்ட் அதே பக்குவத்தில் இருக்கும். ரைஸ் எல்லாம் நல்ல நீளமாக ரொம்பவே பார்க்குறதுக்கு ஃப்ளஃபியாக இருக்கும். பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எக் ஃப்ரைட் ரைஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரும் மீட் பண்ணுறது வரைக்கும் பை.